வணக்கம். மேசராசி குரு பயிற்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குரு பகவான் பயிற்சி பெறுவார். குரு பகவான் பயிற்சி பெற்று இதனால் வரையில் 2ஆம் ராசியில் இருந்த குரு பகவான் 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பயிற்சி பெற்று அமருவார். 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மேசராசியான உங்களுக்கு நற்பலன்களை, பொருளாதார உயர்வை, சுப நிகழ்ச்சிகளை, சுப நிகழ்ச்சின்னா என்னன்னு தெரியுங்களா? திருமணம் செய்கிறது, புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு கட்டுவது, வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்வது, உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வழிகளை, வாய்ப்புகளை கொடுப்பது தான் 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது. இப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுத்து வந்த குரு பகவான் 3ஆம் ராசியில் அமர்ந்தால் குரு பகவான் நற்பலன்களை செய்வாரா, கெடு பலன்களை தருவாரா? அதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தாலும், குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பல வகையான நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் ஒரு சுபகிரகம். இருப்பதிலேயே குரு பகவான் தான் மிகவும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகம். அதற்குத்தான் அவருக்கு பொன்னவன், மன்னவன், புத்திரக்காரகன் என்றெல்லாம் நல்ல பெயர்கள் என்பது கட்டாயமாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது மேசராசி குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமரும்போது மிகவும் கொடுமைகளை செய்வாரா, அல்லது நற்பலன்கள் ஏதாவது செய்வாரா? குரு பகவான் அமருகின்ற இடம், அவர் பார்க்கின்ற பார்வை. குரு பகவானுக்கு அமருகின்ற இடம் ஸ்தானபலம். பார்க்கின்ற பார்வை 5, 7, 9ஆம் பார்வை. இந்த 5, 7, 9ஆம் பார்வை என்பது எப்பொழுதுமே கெடுபலன்களும் நற்பலன்களும் கலந்தே செய்யும். 3ஆம் இடம் என்பது தொடர் கஷ்டம், பொருளாதாரத்தில் பிரச்சனை, வருமான தடை, சுப நிகழ்ச்சிகளை தடைகளை சந்திப்பது, குடும்பத்தில் சந்தோஷங்களை குலைப்பது, சில நேரங்களில் செய்யும் தொழிலாகப்பட்டது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காமல் வருமான தடைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் குரு பகவான் பயிற்சி பெற்று அமருவார். மேசராசி இருப்பதோ அஸ்வினி, பரணி, கார்த்திகை அல்லது கிருத்திகை முதல் பாதம்தான் மேசராசி. இந்த 3 நட்சத்திரத்திற்கும் ஒரே பலனாக கொடுப்பாரா என்றால் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படி கொடுக்காமல் மாற்றம் பெற்று கொடுப்பார் என்றால்
காரணம் இருக்குது. குரு பகவானுக்கு நட்பு நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், பகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், சம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது நட்பு நட்சத்திரங்களாக எந்த நட்சத்திரங்கள் வருகிறதோ, பகை நட்சத்திரங்களாக எந்த நட்சத்திரங்கள் வருகிறதோ அவர்களுக்கு தக்கவாறு பலன்களை குரு பகவான் தருவார். மேசராசின்னு சொல்லிட்டீங்க, நட்பு நட்சத்திரம் பகை நட்சத்திரத்திற்கு தக்கவாறு பலன்களை தருவார்னு சொல்லிட்டீங்க. நட்பு பகை என்பது சொல்லிட்டா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? இது ஒரு கேள்வி வரும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நட்பாக இருக்கிறாரா அல்லது பகையாக இருக்கிறாரா என்றுதான் பலன்களை பார்க்க வேண்டும். குரு பகவான் பயிற்சி பெற்று 3ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அங்கேயே வருஷ கணக்கில் இருக்க போறதில்லை, கெடு பலன்தான். குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது கெடு பலன்களை தவறாமல் கொடுப்பார். நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டால் நற்பலன்களுக்கு குறைவு இருக்காது. குரு பகவானே அனைவருமே ஈஸியாக நற்பலன்களை தரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால், ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இதுதானே. 5 இடங்களில் நற்பலன்களை செய்கின்ற இந்த குரு பகவான் 7 இடங்களில், அதாவது 12 ராசி, இதில் 5 ராசிகளில் மட்டும் நற்பலன்களை செய்வார். மீதம் உள்ள 7 ராசிகளில் அமரும்போது கெடு பலன்களை தருவார். இந்த கெடு பலன்கள் என்பது குரு பகவான் மட்டும் தந்துவிட முடியாது. குரு பகவான் கெட்ட இடத்தில் அமரும்போது 4 வகையாக பிரிக்க வேண்டும். 4 வகையில் குரு பகவான் கெட்ட இடத்தில் அமர்ந்துட்டாரா, கெட்டது தான் நடக்க போகுது, இல்லை அதிகப்படியான நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட முடியாது. காரணம், சனி எந்த நிலையில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் எந்த நிலையில் இருக்கிறார், இந்த 3 கிரகங்களும் பார்த்துட்டோம். சனி கெடுக்கிற இடத்துல இருக்கிறாரா, இல்லை கொடுக்கிற இடத்துல இருக்காரா, இல்லை சமமான இடத்துல இருக்கிறாரா, அதை பார்க்கணும். அதற்கு பிறகு ராகு கேதுக்கள், ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா அல்லது கெட்ட இடங்களில் அமர்ந்து படு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா, அதை பார்க்கணும். இருப்பதிலேயே மிகவும் கடுமை காட்டி கொடுமையை செய்யக்கூடிய கேது பகவான் எந்த நிலையில் எந்த ராசியில் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு முதலிலே பார்க்க வேண்டியது மேச ராசிக்காரர்களுடைய தசா. தசா நல்ல தசாவா கெட்டது தசா, அல்லது கெடு பலன்களை அதிகம் தரக்கூடிய தசாவா, இது அனைத்தையுமே பார்த்து தான் இது கெடுதலாகத்தான் இருக்கும் அல்லது நற்பலன்களாக இருக்கும் அல்லது மத்தியமை பலன்களாக இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ மேசராசியான உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். என்ன தசா நடக்குதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். தசா வலிமையாக இருந்தால் பெரிய பாதகமெல்லாம் இருக்காது. குரு பகவான் 3ஆம் இடத்தில் வந்தால் தொழில் முடக்கம், வருமான குறைவு, குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனை, உடல் நலத்தில் பாதிப்பு, நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி பகையாக மாறுவது,
தொட்டது துலங்காது, நற்பலன்கள் நடக்காது, சுப நிகழ்ச்சிகள் என்பது தள்ளி போகும். இல்லைன்னா நீங்கள் செய்யணும்னு ஆரம்பித்தா பல தடைகள் வரும். இதனால் வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, செய்யும் தொழிலில் இருக்கின்ற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். சரி, குரு பகவான் தான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வை 3 பார்வை இருக்கு இல்லையா? குரு பகவான் 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் அமர்ந்து 3 பார்வைகள் இருக்கும். அவருடைய முதல் பார்வை 5ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வையாகப்பட்டது துலாம் ராசியின் மீது முதல் 5ஆம் பார்வை படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசி. அந்த 7ஆம் ராசியில் குரு பகவானின் பார்வை படும்போது கணவன் மனைவி நண்பர்கள் உறவுகளால் சில சிக்கல்கள் வரும். கவனிக்கணும். பெரிய போராட்டம், பெரிய துன்பம், பெரிய வேதனை, பல வகையான இழப்புக்கள் இதெல்லாம் வரணும்னா ஜாதகம் படு பாதகமாக இருந்தால்தான் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஜாதகம் நல்லா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சாதாரணமாக வந்து போயிடும். இந்த பதிவை கேட்குற மேசராசிக்காரங்க, கெட்டது நடக்குதுங்களா? நேரம் சரியில்லை, குரு பகவான் சரியில்லை, பொருள் இழப்பு, வருமான குறைவு, செய்யும் தொழிலில் மந்த நிலை இல்லை தடைகள், உடல் நலத்தில் பாதிப்பு, உறவுகளால் சிக்கல், இதுதானே. ஒரு 5-6 மாதம் பொறுமையாக இருந்தால் சரியாக போய்டுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணுமே தவிர, என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோன்ற பயமெல்லாம் இருக்கவே கூடாது. சரி, பயந்தால் மட்டும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமராத 5ஆம் இடத்துல உட்கார போகிறாரு. பிரச்சனைன்றது வர்றது முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லா ஜோதிடரும் 4 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே போடுறாங்க. எதுக்கு தெரியுங்களா? அதாவது உங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது நன்மையா தீமையா? நன்மையாக இருந்தால் கொஞ்சம் தூக்கலாகவே சொல்லுவோம். நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க, வீட்டை கட்ட போகிறீங்க, காரு பங்களான்னு வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு, புத்திர பாக்கிய யோகம் உண்டு. அடுத்தது நீங்கள் புதிய தொழில் தொடங்க போகிறீங்க, வருமானம் பல வகையில் வரப்போகுதுன்றத குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்தாக்கா கொஞ்சம் உங்களுக்கு மன ஆறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் சொல்லக்கூடியது. எந்த இடத்துலனா குரு பகவான் அமரட்டும், ஜாதகம் பலமாக இருக்கான்னு பாருங்கள். தசா தான் நிரந்தரம். குரு பகவான் 3, 4, 5 உட்காரதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதில் இருப்பார், அதுக்கப்புறம் மாறி போயிடுவார். அந்த ஒரு 5-6 மாதம் இல்லை 1 வருஷம் பொறுமையாக தாங்க முடியலனாக்கா வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி தாங்க முடியும்? சரி, குரு பகவானின் 5ஆம் பார்வை துலாம் ராசியின் மீது பதிவதால் முதலில் 3ஆம் இடத்துல இருக்கிறாரா? 3லே அமர்ந்த குரு பகவான் முயற்சிகளில் தடைகளை கொடுப்பார், உடல் நலத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். திடீர்னு வீட்டிலும் சரி பல வகையான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல அப்படி கொடுப்பார். வீணான செலவு, வீணான விரயம், வீணான பண கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது 3ஆம் இடத்தில் இருப்பது. அவருடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது மேச ராசியான உங்களுக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி. அந்த இடத்தை அவர் பார்வை செய்வதால் கணவன் மனைவி, சொந்த பந்தம், நட்பு, செய்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவர்களால்
சில சிக்கல்கள் வரும். அவருடைய 7ஆம் பார்வையாக மிதுன ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 9ஆம் ராசி. பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டாச்சு. கொடுக்கல் வாங்கல், பேசிய வார்த்தை, தகப்பனார் உறவு, தகப்பனாருடைய சொந்த பந்தங்கள், இவர்களிடத்தில் சில சிக்கல்கள் வரும். அடுத்ததாக அவருடைய 9ஆம் பார்வை 5, 7, 9 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். மகர ராசி உங்களுக்கு என்ன ராசி? 11ஆம் இடம். மகர ராசி உங்களுக்கு 11ஆம் ராசி. இப்போ லாபங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கும். அந்த லாபங்கள் சற்று தடைப்படும். ஒரேடிய லாபமே இல்லாமலாம் போகாது. அவர் பார்வையாகப்பட்டதோ இருக்கும் இடமாகப்பட்டதோ ஆரம்பத்தில் தான் அவ்வளவு கடுமையாக இருக்கும். ஒரே 5 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா கடுமைகள் குறைந்துடும், கொடுமைகள் குறையும், நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மேச ராசியான உங்களுக்கு குரு பகவான் 3ல் அமரும் போது குரு பகவானுக்கு முன்பதாகவே ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 5ஆம் ராசியில் கேது பகவானும் அமர்வதால் குரு பகவானால் உங்களுக்கு முழுமையான கெடுபலன்களை தரவே முடியாது. குரு பகவானால் உங்களுக்கு முழுமையான கெடுபலன்களை தர முடியாது. காரணம் 11ல் ராகு இருக்கிறார். 11ஆம் ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது குரு பகவான் கெடு பலன்களை தரவே முடியாது உங்களுக்கு. அப்படி கொடுத்தால் 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும்தான் சிறு தடைகளாகவும் சில பிரச்சனைகளாகவும், ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னா கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் உடல் நலத்தில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்காது, பொருளாதாரத்தில் தடை இல்லாமல் இருக்காது. இது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 பயிற்சி பெற்று அமர்ந்து விடுவார். அவர் அமர்ந்த 5 அல்லது 6 மாதங்கள் மட்டும்தான். மிகப்பெரிய யோகமெல்லாம் இருக்குது உங்களுக்கு. குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்தாலும் ராகு 11ல் இருப்பது யோகம். ராகு பகவான் திடீர் பணக்காரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த நேரத்தில் குரு பகவான் மேச ராசியான உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், நட்பு கிரகமாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் இந்த நேரத்தில் 3ல் மறைவது, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் வந்தால் உடலில் கட்டாயமாக பாதிப்புகளை தரும். குரு பகவான் மட்டும்தான் கெடு பலன்களை தர முடியும். ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள். சரி, குரு பகவானை விட ராகு கேதுக்கள் எப்படி பலமானவர்கள்? கேள்வி வர இல்லையா? குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியில் அமர்ந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது ஓராண்டு காலம், 12 மாதம். ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது 1.5 வருடம், 18 மாதம். ராகு கேதுக்கள் பலமானவர்கள். இடையிலே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பயிற்சி 12ஆம் இடத்துக்கு வந்தார். 12ஆம் இடம் பெரிய கெடுதல்கள் செய்யக்கூடிய இடம் கிடையாது. விரயங்களை செய்வார்.
விரயங்கள் என்பது திருமணம் செய்கிற விரயம் கூட இருக்கலாம், வீடு கட்டுற விரயம் கூட இருக்கலாம், உடல் நலத்தை பாதுகாக்கிற விரயம் கூட இருக்கலாம். விரயங்களை அதிகமாக கொடுப்பார். அதுவும் திருக்கணித ரீதியாகத்தான் சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி ஆவார்னு போட்டிருக்காங்க. வாக்கிய கணிதத்தில் 2026 தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்கணும். குரு பகவான் பாதகம், அவர் பார்க்கின்ற பார்வையும் பாதகமும் சாதகமும் கலந்திருக்கும். இருக்கிற இடம் பாதகத்தை செய்தால் அவருடைய பார்வை இரண்டுமே கலந்து செய்யும். ஒன்று, ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறாங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி பகவான் விரய சனியாக தான் வரார். விரயம் என்ன? பொருள் நஷ்டம், வியாபார நஷ்டம், கையிருப்பு கரைத்தல், தேவையில்லாத குழப்பம், இந்த இடத்து தான் வராரு. படு பாதகம் என்பது ஜென்ம ராசிக்கு வரணும். சனி பகவானும் பாதகமாக இருக்காரு, குரு பகவானும் பாதகமாக இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா நல்ல தசாவாக இருக்கணும். அது என்னங்க நல்ல தசா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அந்த 12 ராசிகளில், லக்கினம் ஒன்றுன்னு கணக்கு போடும்போது 12 ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் 6, 8 அமர்ந்த கிரகங்களாக இல்லாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு என்ன லக்கணமாக இருக்குமோ, ஒரு சிலருக்கு மேச லக்கணம் வரலாம், ஒரு சிலருக்கு மற்றொரு ராசிகளில் லக்கணமாக அமைந்திருக்கும் இல்லையா, அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது 6, 8 அமர்ந்த கிரகமாக இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு 6, 8 லக்கினத்துக்கு 6, 8 குழப்பம் வேணாம். எவ்வளவு பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக புரியணும்னு தான் சொல்கிறது. இவ்வளவு பொறுமையாக ராசியிலிருந்து 8, 6 அல்லது லக்கினத்திலிருந்து தான் கணக்கிடணும். ராசி என்பது 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 3 நட்சத்திரத்திற்கும் 3 தசாக்கள் என்பது நமக்கு வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம வாழ்க்கைக்கு துணையாக வர்றது. அந்த தசா கெட்டதாக இருந்தால் தான் துணையாக இல்லாமல் வினையாக மாறுவது. தசா பலமாக இருந்தால் 5 மாதம் இல்லை 6 மாதம் அவ்வளவுதான். இந்த கஷ்டங்களை சிறிதளவு தான் இருக்கும். பெரிதளவு இருக்கக்கூடிய அமைப்பில் 4 ராஜகிரகங்களும் இல்லை. பொறுமையாக நிதானமாக இருந்து விரயம் இல்லாமல் இருக்காது, உடல் நலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக செயல்படுங்க. மேசராசிக்காரங்கிட்ட பொறுமையை கேட்கறது தவறு தான். என்னட்டாக்கா ரொம்ப வேகமாக செயல்பட்டு வேகமாக முன்னேற்றம் அடையணும்னு நினைப்பீங்க. இந்த நேரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராகு பகவான் குரு பகவான் செய்கின்ற கெடு பலன்களையும் தடுக்கணும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு இது யோகமாக கூட அமையும், யோக தசாவாக இருக்கும். யோக தசான்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எத்தனையோ யோகம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது கிரகங்கள் இணைவை தான் யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அமாவாசை யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம், குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் புதகுரு யோகம். இப்படியெல்லாம் யோகங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு யோகமாக இருந்து அந்த யோகங்கள் இப்போ அந்த தசாக்களில் நடந்துக்கிட்டு இருந்தால் பெருசாக தொல்லைகளே இருக்காது. நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியது தான், கெட்ட பலன், கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்து விட்டதா, இதனுடைய பெரிய தாக்கங்கள் என்பது சிறு பிள்ளைகளுக்கோ அல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கோ அல்லது திருமணமாகாமல்
வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இந்த தொல்லை அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை, நோயாக இருக்கிறது, மற்றபடியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி அல்லது சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க, குடும்பத்துக்காக பாடுபடுறவங்க, குடும்பமே வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் காப்பாற்றுவதற்காக கடினமாக உழைப்பவங்களுக்கு தான் சரி. ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூலியும் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது கெட்டதும் செய்யணும், அதுவும் ஒரு பொறுப்பு தான். அரசாங்க ஊழியர்களில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் குரு பகவான் கட்டடத்திற்கு வரும்போது சனி பகவானும் 7.5 சனியாக விரய சனியாக வரும்போது ராகு கேதுக்கள் பலமாக இருக்காங்க. அந்த 2 கிரகம் மட்டும் உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்தால் நான் சொல்கிற பலனை வேறு மாதிரி இருந்திருக்கும். தடுக்கக்கூடிய சக்தியும் கெடுதல்களை வராமல் அதை தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தியும் ராகு கேதுக்களுடைய கையில் இருக்குது. பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதனுடன் கொஞ்சம் தசா நல்லா இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. அப்படியே பாதகமாக இருந்தால் கூட 3ஆம் இடம் கெட்டது தான், அடுத்தது 4ஆம் இடமும் கெட்டது தான். அதிகமான கெடுப்பலன் என்பது 5-6 மாதம் தான். அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்கலாம், மெல்ல 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 தாண்டி வந்துடலாம். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். சரி, தசா சரியில்லை, கெட்ட பலன் தான் நடக்க போகுது. பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, எந்த பிரச்சனை வந்தாலும் நேரம் சரியில்லைன்னு அமைதியாக இருப்பது, உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது, இந்த நேரம் இல்லைன்னா என்ன அடுத்த நேரத்தில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நம்பிக்கையுடன் இருப்பது, பொறுமையாக இருப்பது, நிதானமாக இருப்பது, இதை செய்து வந்தால் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இருக்காது. பாதகமே வந்தாலும் இந்த அமைதி, பொறுமை, நிதானத்தால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.